வணக்கம். அட் வெற்றி லைஃப் ஸ்டைல் சோலோ. வெயில், மழை, புயல்ல கூட போயிருக்காங்க. குடும்பத்துக்காக ஏர்ன் பண்றாங்க பாத்தீங்களா. ஸ்விக்கி, ஜொமேட்டோ ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கு. ஸ்விக்கி ஜொமேட்டோட ஒர்க் ஸ்விக்கி ஜொமேட்டோ நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. நான் ஸ்விக்கிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர்ல கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஊபர் அதுக்கப்புறம் ஜொமேட்டோட டைப் பண்ணி அவங்க வெளியே போயிட்டாங்க. இப்போ லேட்டஸ்டா ஒரு பிரதர் ஒருத்தர், ஸ்விக்கில இருக்கிற பிரதர் ஒருத்தர், அவரோட என்ன காலையில 6 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவரு என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, நான் 2700 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணியிருக்கேன். பட் என்னால முடியல, உடம்பு முடியல, நான் சரியா சாப்பிடல, போற வர வழியில மட்டும் பப்ஸ், டீ இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கேன். ஆனா காலையில இருந்து நான் எதுவும் சரியா சாப்பிடல அப்படின்னு சொல்றாரு. பிரதர், நீங்க வேலை செய்யுங்க, சரிங்களா, வேலை செய்யுங்க. பட் ஒரு ஆர்டர் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரேக்கிங் டைம்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா. ஒரு 3:30 மணிக்கு வேணும். இப்ப எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ஸ்விக்கி விட்டு வெளியே ஏறிட்டேன். இப்ப நான் ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த டைமை நான் யூஸ் பண்ணிக்குவேன். சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு இந்த டைம்ல இருந்து இந்த டைமுக்குள்ள நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. அந்த டைமுக்கு நான் ரெகுலரா ஒர்க் பண்ண மாட்டேன். இன்சென்டிவ் கொடுக்க மாட்டாங்க. ட்ரிப்பு காசு மட்டும்தான் ஓடும். ஏன்னு கேட்டா என் உடம்பு போயிடும், என் உடம்பு வீக் ஆயிடும். நான் நிறைய பட்டிருக்கேன். நீங்க செய்யறது தப்பு இல்லை. எல்லா பார்ட்னர்ஸும் பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்கு அந்த இன்சென்டிவ் வந்தாதான் குடும்பத்துக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்றாங்க. ஓகே, ஆனா நீங்க உடல் வருத்தி செய்றீங்கல்ல. 2200 ரூபாய்க்கு நான் ஒர்க் பண்ணேன். பட் என்னால முடியல. என்ன முடியல உங்களால? 2200 ரூபாய்க்கு நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களே, உங்களால முடியுது, சரிங்களா. நான் தவறா சொல்லல. உங்களால முடியுது. நான் சாப்பிடாம ஒர்க் பண்ண சொல்றீங்களா, அந்த இடத்துல தான் நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. நீங்க ஒரு பப்ஸ், ஒரு டீ சாப்பிடறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம் ஆகுமா? சாப்பாடு சாப்பிடறதுக்கு 15 மினிட்ஸ். ஏன் 15 மினிட்ஸ் நீங்க ஒதுக்க முடியாதா? எதுக்கு அப்படி நீங்க உழைக்கிறீங்க? என்ன டாஸ்க் உங்களுக்கு யாரு டாஸ்க் கொடுத்தாங்க? உங்களுக்கு நீங்களே டாஸ்க் கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு நான் இவ்வளவு ஓட்டி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் எடுத்து பண்றீங்களே. எதுக்கு அந்த சேலஞ்ச் எதுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க? உங்க குடும்பத்துக்காக தானே நீங்க ஒர்க் பண்றீங்க. அப்படின்னும் போது ஏன் நீங்க சேலஞ்ச் எடுத்து பண்றீங்க? 2200 ரூபாய்க்கு உழைக்கிற நீங்க 1800 ரூபாய்க்கு ஓட்டுங்க போதும். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஓட்டுங்க போதும். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்னா 30 நாளைக்கு 30,000 ரூபாய். சோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன உங்களுக்கு லாஸ் ஆயிட போகுது? பெருசா லாஸ் கிடையாது. 30,000 ரூபாய் உங்களால ஏர்ன் பண்ண முடியாதா? சரி, வாரத்துக்கு 5 நாள், இப்போ 6 நாள் ஒர்க் பண்ணாதான் இன்சென்டிவ் சொல்றாங்கல்ல, வீக்லி இன்சென்டிவ். சோ 6 நாள் ஒர்க் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்னா 6 நாளுக்கு 6000, 24,000 ரூபாய். சரி, 25,000 கூட வச்சுங்க. 25,000 ரூபாய் நீங்க ஏர்ன் பண்ண போதாதா? பைக்குக்கு பெட்ரோல் போயிடும். ஒரு 5,000க்கு பெட்ரோல் எவ்வளவுக்கு ஓட்டுறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் ஓட்டின அப்ப கொஞ்சம் கம்மி தான். இப்ப எவ்வளவுக்கு ஓட்டுறீங்கன்னு எனக்கு தெரியல. பைக்குக்கு பெட்ரோல் போடுறீங்க. இதுல 3 மாசத்துக்கு ஒரு தடவை, மாசம் ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை ஆயில் சேஞ்ச் பண்ணணும். 3 மாசத்துக்கு ஒரு தடவை 3000 கிலோமீட்டருக்கு வண்டி ஓட்டினா சர்வீஸ் பண்ணணும் சொல்லுவாங்க. மாசம் நான் சர்வீஸ் பண்ணிருக்கேன். ஸ்பிளெண்டர் பிளஸ் வச்சிருந்தேன். அது மாசம் சர்வீஸ் பண்ணேன். மாசம் ஆயில் மாத்திரம் மாசம் சர்வீஸ் பண்ணேன். சரிங்களா. நீங்க மாசம் சர்வீஸ், மாசம் 2000 வச்சுக்க. மாசம் 2000 பெட்ரோல் லொட்டு லொசுக்கு எல்லாம் போக மீதி கைக்கு என்ன நிக்கும்? ஒரு 20,000 ரூபாய் நிக்குமா? சரி, ஒரு 18,000 ரூபாய் நிக்குமா? போதுமே பிரதர். உங்க ஸ்பைன் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். நான் 40,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு. என்னோட முதுகு போயிடுச்சு. 40,000 ரூபாய் செலவு பண்ணேன். உங்க ஸ்பைன் போயிடுச்சுன்னா உங்க குடும்பத்துக்கு உங்களால சம்பாதிச்சு கொடுக்க முடியுமா? ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லா பார்ட்னர்ஸுக்கும் சொல்றேன். ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ் சொல்லுவாங்க. நிறைய பார்ட்னர்ஸ் பைக் ஓட்டும் போது விழுந்து அடிபட்டு பைக்கு டேமேஜ் ஆகி இவ்வளவு கஷ்டப்பட்டு வண்டி எடுக்கிறீங்க. உங்ககிட்ட வண்டி இல்லைன்னா செகண்ட்ஸ்லயாவது எடுத்து வண்டி ஓட்டுறோம்ல. எதுக்காக வண்டி செகண்ட்ஸ்ல எடுத்து ஓட்டுறோம்? குடும்பத்துக்காக தானே நீங்க செலவு பண்றீங்க. மெதுவா ஓட்டுங்க. 30 to 40. நான் இப்படிதான் சத்தியமா சொல்றேன். நான் எப்பயாவது ஒரு எமர்ஜென்சி 45 வரைக்கும் தான் ஓடுவேன். நான் ஓட்டினது கிடையாது. நீங்க என்ன திட்டலாம், நீ என்னடா சம்பாரிச்ச, நாங்க சம்பாதிக்கிறேன்டான்னு சொல்ல. சின்ன பசங்கள்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோல இருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பீடு போறாங்க. ஒன்வேல வராங்க. மெதுவா போறது கதையே இல்லை. எங்க அம்மா காலில் கூட ஒரு பார்ட்னர் ஒருத்தர் கால் மேல ஏத்திட்டு போயிட்டு ஒன்வேல போகும்போது அவ்வளவு வேகமா ஏன் போறீங்க? மெதுவாவே போங்க. 20 ஆர்டர் பண்ற இடத்துல நீங்க 15 ஆர்டர் பண்ணுங்க. 25 ஆர்டர் பண்ற இடத்துல 20 ஆர்டர் பண்ணுங்க. மெதுவா போங்க, ரொம்ப ஸ்லோவா போங்க.
உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா உங்களை யாரு காப்பாத்துவாங்க? யாருமே காப்பாற்ற மாட்டாங்க. ஒரு ஜொமேட்டோ பிரதர் பாத்தீங்கன்னா இங்க நீ கார்டுலாம் போட்டுருந்தாரு. நீ கார்டு ஃபுல்லா கவர் பண்ணி இந்த முட்டியில போட்டு இருந்தாரான்னு நினைக்கிறேன். ஒரு லாங் ரைடர் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பைக் ரைடர் மாதிரி இருந்தாரு. ஒரு பர்சன் ஒருத்தர் கேக்குறாரு, என்ன நீங்க இப்படி எல்லாம் சேஃப்டியா இருக்கிறீங்க, என்ன ஆச்சுன்னா ஒரு இடத்துல விழுந்தேன், என்னை யாருமே தூக்கல, என்ன நான் தானே சேஃப்டி பண்ணிக்கணும்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவரு சோ நான் என்ன சொல்றேன், மெதுவா போங்க. ஏன் உங்களுக்கு நீங்களே டாஸ்க் வச்சுக்கின்னு அவ்வளோ ஏர்ன் பண்ற இவ்வளோ ஏர்ன் பண்ற, எதுக்கு உங்க உடம்ப நீங்க கெடுத்துறீங்க? நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. ஃபர்ஸ்ட் நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. 10 மணிக்கு க்ளோஸ் பண்றீங்க, 10 மணியோட உங்களோட டைம் 11 மணின்னு நினைக்கிறேன். உங்க டைம் முடிஞ்சு போதா, போயிட்டு நல்லா தூங்குங்க. காலையில எதுக்கு அல்ட்ரா ஏன் பாக்குறீங்க? அல்ட்ரா நீங்க யாரு பார்க்க முடியுமோ அவங்க பார்க்கலாம். ஒரு சிலர் எல்லாருமே ஏன் காலையில லாகின் பண்றீங்க? காலையில ஆர்டர் வரணும். என்னைக்காவது நீங்க சந்தோஷமா ஐயோ இன்னைக்கு போனா இன்னைக்கு ஆர்டர் நிறைய வரும் அப்படின்னு போறீங்களா? அன்னைக்கு ஆர்டர் வருதா? வராது. நான்லாம் நிறைய பார்த்துட்டேன் ப்ரோ. நான் 2016 ஜாயின் பண்ணேன் ஸ்விக்கில. 16 ஜாயின் பண்ணி அவ்வளோ ஆர்டர் வரும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே இருந்து 45 ரூபாய்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு ஆர்டருக்கு. நான் ஜாயின் பண்ணும்போது 35 ரூபாய் பெரிய விஷயமா இருக்கும். காலையில லாங் பண்ணா சருன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஆர்டர் முடிக்கிறோம், அது மேல ஒரு ஆர்டர், அது மேல ஒரு ஆர்டர், அது மேல ஒரு ஆர்டர், பேட்ச் ஆர்டர். ஆனா இப்போ ஆர்டர் அந்த மாதிரி வருதா? நாங்க ஒர்க் பண்ணும்போது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 800 ரூபாய் எங்களுக்கு அப்ப இருந்த பெட்ரோல் விலைவாசிக்கு பெரிய விஷயமா இருக்கும். 800 ரூபாய், ஐயோ நீ நான் 800 ரூபாய் ஓட்டினேன். ஆனா இன்னைக்கு 20-25 ஆர்டர் நீங்க பார்த்தா கூட அந்த 1000 ரூபாய் வரது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுல சாப்பாடு போயிடும். ஒரு 700 ரூபாய் 600 ரூபாய் ஓட்டுறது எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு மனம் உளைச்சலா பேசுறீங்க நீங்க எல்லாரும். அப்ப அந்த இடத்துல நீங்க உங்க மைண்ட வந்து எவ்வளவு விரயம் பண்றீங்க சரிங்களா? எனக்கு லாஸ் ஆகுது, இன்னைக்கு ஓடல, இன்னைக்கு ஆர்டர் வரல, நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். நான் நிறைய நண்பர்களை பார்க்கறேன், ரொம்ப நேரத்துக்கு சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. நானும் நிறைய அந்த மாதிரி பட்டிருக்கேன் சரிங்களா? உங்களோட ஹெல்த்தை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒரு மாசம் ஃபுல்லா நீங்க ஓட்டுறீங்களா, 2வது மாசம் அதே மாதிரியே ஓட்டாதீங்க. ஒரு 4 நாள் லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுங்க. உங்க உடம்புக்கு ரெஸ்ட் தேவை. நான் வந்து அல்ட்ரா பாக்குறேன்னு சொல்லிட்டு வேலை செய்யறாங்களா அந்த நண்பர்களுக்கு சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 4 நாள் சரி 3 நாள் லீவ் விடுங்க. வண்டிக்கு கொஞ்சம் ஜெனரல் சர்வீஸ் பண்ணுங்க, வண்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. நீங்க ஓட்ட செயின்ஸ் பாக்கெட் அடி வாங்குது இல்லையா, இன்ஜின் ஆயில் மாத்துறீங்க இல்லையா, எவ்வளவு வேலை இருக்கு. உங்க வண்டியும் போயிடும் சீக்கிரம். வண்டி 3 வருஷம் கூட வரமாட்டுது. 3 வருஷம் மிஞ்சி போனா ஒரு 4 வருஷம். BS3யோட வந்து வண்டிங்க எல்லாம் தரம் வந்து போயிடுச்சு. BS3 வரைக்கும் தான் வண்டி தரமா இருந்தது. BS3 BS4 மிஞ்சி போனா. BS6ல எந்த வண்டியாவது தரமா இருக்குதா? 15 வருஷம் 10 வருஷம் மினிமம் 10 வருஷம் வருதா? வராது. எந்த வண்டியா இருந்தாலும் 5 வருஷம். அதுவே ஸ்விக்கி ஜொமேட்டோ வண்டியா இருந்ததுன்னா 4 வருஷத்துக்கு மேல வரல. நான் வித்துட்டேன் வண்டியை. இப்போ ஸ்விக்கில லாஸ்டா இருக்கும்போது ஹீரோ மேஸ்டர் எடுத்தேன். 2 வருஷம் ஓட்டினா வண்டி பணால் ஆயிடுச்சு. வண்டி போயிடுச்சு. வண்டி வச்சுட்டு இருக்கேன், தட்டி ஓட்டிட்டு இருக்கேன். அதுலயும் இன்னும் ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கு. சரி, உங்க உடம்ப ஃபர்ஸ்ட் பாத்துங்க. உங்களுக்கு நீங்களே டாஸ்க் கொடுத்துக்காதீங்க. பா நீ போறம்பா, நீ ஒரு 800 ரூபாய் 1000 ரூபாய் ஓடுறோம், ஆர்டர் வந்தா வருது, வரலாம் போகுது. வந்தா செய்ய போறீங்க. நீங்க ஒன்னும் வேணான்னு சொல்லல, வர ஆர்டர் நீங்க வேணான்னு சொல்ல போறது இல்ல. வந்தா செய்யுங்க. அதையே யோசிக்காதீங்க. ஐயோ ஆர்டர் வரலையே, இன்னைக்கு ஆர்டர் வரலையே, அதையே யோசிக்காதீங்க. உங்க உடம்பு பிரச்சனை பண்றதுக்கும் அதுவும் ஒரு காரணம். நிறைய திங்க் பண்ணீங்கன்னா அது வந்து உங்க பாடிக்கு தான் வந்து சேதாரத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அந்த ஆர்டர் வந்து பாடிக்கு கொடுத்துட்டுனா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடும். உங்களோட உடம்ப ஃபர்ஸ்ட் பாத்துங்க. ஆர்டர் பாருங்க, வேணான்னு சொல்ல, ரிலாக்ஸா ஓட்டுங்க. ஸ்டிஃபா அப்படி இப்படி பண்ணின்னு ஓட்டாதீங்க. நிறைய நண்பர்களை பாக்குறேன், நல்லா பிடிச்சிட்டு இப்படின்றாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரிலாக்ஸ்டா, வெரி ரிலாக்ஸ்டா. இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து சின்ன வண்டி வச்சு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. ஆனா பெரிய வண்டி, ராயல் என்ஃபீல்டு, R15 அவங்க வேற வழியில, ஏன்னா அவங்க அதுக்கு வண்டி வாங்க முடியாது. ஆர்டர் பார்க்கறதுக்கு ஒரு வண்டி வாங்க முடியாது, வீட்டுல வச்சுக்கிறதுக்கு ஒரு வண்டி வாங்க முடியாது. அவங்களோட சௌகரியத்துக்காக பெரிய வண்டி வச்சிருப்பாங்க. சோ அவங்களுக்கு சரி நம்ம ஏதாவது ஏர்ன் பண்ணுவோம், பெட்ரோலுக்கு இவ்வளவு போச்சுன்னா கூட நம்ம ஏதாவது 1-2 கிடைக்கும்ட்டு வண்டி ஓட்டுறாங்க. அது தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் வச்சு வேலை செய்யாதீங்க. உங்களை வச்சு அவன் சம்பாரிச்சிருவான். அவன் ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த கம்பெனியோட சம்பாதிச்சிருவான். உங்களை பார்ட்னர் சொல்லுவானே கண்டி, எவனும் பார்ட்னர் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்க யாரும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நடு ராத்திரில கஸ்டமர் போன் எடுக்கலன்னா அவங்க வந்து பெருசா ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்க. நீங்க தான் நின்றுட்டு இருக்கணும் இருட்டுல.
ஆர்டர் பாக்குறோம், நிறைய சம்பாதிக்கலாம். சத்தியமா நிறைய சம்பாரிச்சு கல்யாண காட்சியெல்லாம் பண்ண முடியாது ப்ரோ. அதெல்லாம் 2015க்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. 2015 நான் ஜாயின் பண்ணும்போது புது புது பைக்கா வந்து நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, டெலிவரி பார்ட்னர்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு புது புது பைக்கா வாங்குறாங்கன்னா அது அவங்க சொந்த காசு போட்டு லோனுக்குன்னு எடுத்திருப்பாங்க. நீங்க செக் பண்ணி விசாரிச்சு கூட பாருங்க. இப்போ வந்து ஒரு 10 வருஷத்துல ஒரு 5-6 வருஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க யாருன்னா வந்து நான் வந்து ஆர்டர் பார்த்து தான் பைக் வாங்கினேன் அப்படின்னு யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, 10 பேர்ல ஒருத்தர் வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? அல்ட்ரா பாக்குறவங்க அந்த மாதிரி நான் பைக் வாங்கணுன்றதுக்காகவே வேலை செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க பைக் வாங்கணுன்றதுக்காக வேலை செஞ்சுட்டு வாங்குறாங்கன்னா அது அந்த மைண்ட்ல அவங்க வந்து ஆழமா வந்து யோசிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். கம்பெனிக்காரன் 1000 சொல்லுவான். ஃபெஸ்டிவல் டைம்ல நீங்க நினைப்பீங்க காலையில போனா நிறைய ஆர்டர் பார்க்கலான்னு. காலையில போய் லாகின் பண்ணா ஆர்டர் வருதா? வரவே வராது. உட்காந்துட்டே இருக்கணும். அவன் எத்தனை மணிக்கு போடுவான்? 8 மணிக்கு போடுவான். பொங்கல் டைம் ஆர்டர் வராது, அது எனக்கு தெரியும். பொங்கல் டைம்ல ஆர்டர் கிடையாது. ஆனா வேற ஏதாவது ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு உங்களை சொல்லுவோம் பிக் கேர்னிங்ஸ், இவ்வளோ ஆர்டர் பார்த்தா இவ்வளோ ஆர்டர் பார்த்தா இவ்வளோன்னு சொல்லுவான். ஆனா என்னைக்காவது அவன் வந்து அந்த மாதிரி பெருசா போட்டிருக்கானா சொல்லும் பார்க்கலாம். நான் வேலை செய்யும்போது நியூ இயர்க்கலாம் 150 ரூபா ஆர்டர்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு 80 ரூபாய். ஆனா இப்போ எப்படின்னு தெரியல. நீங்க மைண்ட் பிரஷரோட வேலை செய்யாதீங்க, வேகமா ஓட்டாதீங்க பைக். ஐயோ ஆர்டர் நீங்க நிறைய பார்க்கணும், ரிலாக்ஸ்டா ஓடுங்க. உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா உங்களுக்கு தூக்க ஆள் இல்லை. உங்க வீட்டுல பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ புள்ள கஷ்டப்படுறானே, ஹஸ்பண்ட் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதனால நீங்க வந்து ரிலாக்ஸ்டா வேலை பாருங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கூட வச்சுங்க. 1000 ரூபாய் 1200 ரூபாய்க்கு ஓட்டுங்க போதும். அதிகமா ஓட்டுறேன் அதிகமா ஆசைப்பட்டு உங்க உடம்ப நீங்க கெடுத்துக்காதீங்க, உங்க மனசு நீங்க கெடுத்துக்காதீங்க, உங்க மைண்டை நீங்க உங்க பிரெயினுக்கு நீங்க ப்ரெஷர் கொடுத்துக்காதீங்க. நன்றி.